வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி நம்ம எவ்வளோ முறுக்கு வகைகள் பார்த்துருப்போம். ஆனால் ராகியை வச்சு ஒரு ஹெல்த்தியான முறுக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். ராகி நம்மளுக்கு பலவித சத்துக்களை கொடுக்குது. அயன், சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. அதனால் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஆரோக்கியமான முறையில் இந்த மாதிரி புது புது விதமாக நம்ம செய்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் பொடியாட்டு வாங்கலை, முழு ராகி தான் வீட்டில் எப்போவுமே வாங்கியிருப்பேன். அதை இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து அரைக்க போகிறேன். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ அதையும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா முறுக்கு புளியும் போது கொஞ்சம் நொரன்னு இருந்தால் அது வெடிச்சு வரும், ஒரே இதாட்டு வராது. அதுக்காக தான் அது ஒரு தடவை சலிச்சிட்டு திருப்பியும் நம்ம ஒரு தடவை வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் நான் ஏற்கனவே வீட்டில் இடியாப்பு மாவு வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு அதையும் நல்லா நைஸாக இன்னும் கொஞ்சம் அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எதுக்கு அரைக்கிறோன்னா அதில் ஏதாவது நொரப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ அதை நல்லா நம்ம பொடி கண் இருக்கும்ல, அந்த கண்ணை வச்சு நல்லா சளிப்பை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்தாச்சு, நைஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சமாக நான் ஓமம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கசக்கி சேர்த்துக்கணும். ஏன்னா ஓமம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வாய்வு இதெல்லாம் இருக்காது. கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இது வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் கருப்பு எள்ளு எதுக்கு சேர்க்கலைன்னா, இது ஏற்கனவே ப்ரௌன் கலரில் இருக்கும். வெள்ளை எள்ளு சேர்த்தா கொஞ்சம் அது வெள்ளையாக தெரியுமேங்கிறதுக்காக தான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் மாவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம அந்த மாவில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா இன்னும் இந்த முறுக்கு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மொறுமொறுன்னு இருக்கும். உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கு சேர்த்துக்கணும் முதல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. அது ரொம்ப எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். அது மாவில் ஊற்றும்போது அது நொரையாக வரணும். அதுதான் அந்த இப்படி பொங்கி வந்துன்னா அந்த மாவு நல்லா முறுக்கு மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் இந்த எண்ணெய் எப்படி சேர்க்குறது. இப்போ நம்ம அந்த லேசாக சூடாக இருக்கும்போதே அப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடமும் மாவு அந்த எண்ணெய் படணும், எல்லா மாவுலேயுமே. அப்போ தான் அது பிசையும் போது நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக எல்லா இதுலேயும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு தேவைன்னாலும் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இடியாப்ப மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ இதை ஒவ்வொன்றா புழிஞ்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அச்சு தேவையோ அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த முள்ளு முறுக்குக்குள்ளே அச்சு தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா இப்போ வெந்துடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம உடச்சி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்படி எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இடியாப்ப மாவு, புட்டு மாவு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இருக்கும். நம்ம இப்படி யாராவது திடீர்னு விருந்தாட்கள் வராங்கன்னா நம்ம கடையில் ஏதோ வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.